ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? என்னது, கேக் செய்ய ஓவன் வேணுமா? மைக்ரோவேவ் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நம்ம வீட்டு சமையல் கட்டுல இருக்கிற சாதாரண டம்ளர் இருந்தாலே போதும். இன்னைக்கு நம்ம பிரெட் பாக்ஸ் பேக்கர்ஸ்ல பஞ்சு போல மென்மையான சாக்கோ சிப்ஸ் டம்ளர் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கோங்க. இப்ப இது கூட 1/2 கப் சீனி சேர்த்துக்கோங்க. சீனி கரையிற வரைக்கும் நல்லா கிண்டணும். அப்புறம் 1/4 கப் ஆயில். வாசனையை தூக்கி கொடுக்க 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இத நல்லா அடிச்சு கலக்கிக்கோங்க. இப்பதான் முக்கியமான ஆளுங்க வர்றாங்க. 1 கப் மைதாவை சல்லடை வச்சு மெதுவா உள்ள இறக்குங்க. கட்டி தட்டாம பாத்துக்கோங்க, இல்லனா கேக் அப்புறம் கல்லு மாதிரி ஆயிடும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதையெல்லாம் சேர்த்துட்டு 1/2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மெதுவா கலக்குங்க. ரொம்ப வேகமா அடிச்சீங்கன்னா கேக் கோச்சிக்கிட்டு எழும்பாம போயிரும். இப்போ நம்ம ஹீரோவோட என்ட்ரி. 1/4 கப் சாக்கோ சிப்ஸ். இத பாக்குறப்பவே அள்ளி சாப்பிடணும் போல இருக்கு. இதையும் உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம வீட்டு டம்ளர்கள்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி மாவு தட்டி வச்சுக்கோங்க. பேட்டரை 1/4 வாசி மட்டும் ஊத்துங்க. ஏன்னா கேக் உப்பி வரும்போது வெளியே குதிச்சிட கூடாதுல்ல. ஒரு பெரிய கடாயில ஒரு ஸ்டாண்டையும் வச்சு 5 நிமிஷம் சூடு பண்ணுங்க. இந்த டம்ளர்களை உள்ள வச்சு ஒரு 30 to 35 நிமிஷம் மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல வேக விடுங்க. அவ்வளவுதாங்க. டூத் பிக் வச்சு குத்தி பாருங்க. ஒட்டாம வந்தா நம்ம டம்ளர் கேக் ரெடி. இத அப்படியே தட்டுல தட்டி எடுத்தா ஆஹா, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குல்ல. இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
நம்ம பிரெட் பாக்ஸ் பேக்கர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.